வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லைஃப் லெசன்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா வந்துட்டு எனக்கு என்னோடய சைல்ட்ஹுட் டேஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பேடான ரொம்ப மோசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. எப்படின்னா, இப்போது பார்த்திங்கன்னா நான் 1 இயர் நான் பிறந்து 1 இயர் இருக்கும்போது எங்கள் அப்பா எங்களை விட்டுட்டு வேறு மேரேஜ் பண்ணிவிட்டு போயிட்டார். அதனால் எங்கள் அம்மா டிப்ரெஷனில் போயிட்டாங்க. எந்த ஒரு பாசமாகவே இருக்க மாட்டாங்க என்கிட்ட மெயினாக. அதுவும் நான் பிறந்த பிறகு தான் எங்கள் அப்பா எங்களை விட்டு போனதால் என்னை ஒரு பேட் லக்காக அவங்க பார்த்தாங்க. அதனால் என்கிட்ட அன்பே காட்டினது கிடையாது. என்னை யாரோ மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, என்னை ஒரு வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட்டு அடிப்பாங்க, ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கெல்லாமே அடிப்பாங்க என்னைய. என் கூட எனக்கு அண்ணா இருக்காங்க. அண்ணாவோட என்னை கம்பேர் பண்ணி என்னை ரொம்ப மட்டமாக பேசுகிறது, ரொம்ப டவுன் பண்ணி பேசுகிறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. அண்ணா தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, நான் வேஸ்ட்டு அப்படி சொல்லி ரொம்ப கம்பேர் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி டவுன் பண்ணி பேசுவாங்க. ரொம்ப பார்ஷியாலிட்டி பார்ப்பாங்க. அண்ணாக்கு நல்லா பண்ணுவாங்க, எனக்கு எதுவும் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு தேவையான ஃபுட்டு எதுவுமே கூட கொடுக்காம ஸ்கூலுக்கு அனுப்பிடுவாங்க. நான் காலையில் எப்போவுமே சாப்பிட்டது கிடையாது. மத்தியானம் அங்கே எங்கள் ஸ்கூலில் மிட் டேர்ம் மீல்ஸ்னு போடுவாங்க, அதுதான் சாப்பிடுவேன். ஸோ அந்த மாதிரி சின்ன வயசில் வந்துட்டு சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு அம்மா அப்பா பாசமே கிடைச்சதே கிடையாது. நான் ரொம்ப ஏங்குவேன். என் ஃப்ரெண்ட்ஸோட அம்மா அப்பாலாம் அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருக்கும்போது அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வரும். எனக்கு ஏன் அம்மா அப்பா இல்லை எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் வரும். அந்த மாதிரி ஏதாவது டிவி ஷோஸு இல்லை ஏதாவது மூவிஸு இல்லை சீரியல்ஸ் அதில் ஏதாவது பேரண்ட்ஸு எப்படி குழந்தைங்கள டேக் கேர் பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது, இல்லை ஏதாவது ஃபோனில் வீடியோஸ் ரீல்ஸ் அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணீர் வந்துடும். எனக்கு அம்மா அப்பா இல்லையே, எனக்கு நல்ல அம்மா அப்பா இல்லையே, எனக்கு என் மேலே கேர் பண்ணுறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கும்போது நான் சிலரை பார்ப்பேன். சிலருக்குலாம் வந்துட்டு நல்ல பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்கள நல்லா டேக் கேர் பண்ணிக்கிற பேரண்ட்ஸ் இருப்பாங்க. ஆனால் அவங்க பேரண்ட்ஸை வந்துட்டு மதிக்கவே மாட்டாங்க, நல்லா யூஸ் பண்ணிக்கிடுவாங்க. அந்த மாதிரி சிலர்லாம் எப்படின்னா அப்பாவை பிடிக்கும், அம்மாவை பிடிக்காது. அப்பா அம்மாவை பேடாக ட்ரீட் பண்ணுறதால அந்த குழந்தைங்களும் அம்மாவை பேடாக ட்ரீட் பண்ணுறது, அந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்துருக்கோம். சிலர்னால் ஒரு 6 மாதம் 1 வருஷம் பழகின அந்த லவ்வுக்காக பேரண்ட்ஸை மறந்துட்டு சூசைட் பண்ணிக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, எந்த ஒரு விஷயமும் அது இருக்கும்போது நமக்கு அதோட அருமை தெரியாது. இல்லாத போகும்போதோ இல்லை இல்லாதவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒரு குழந்தையோட வாழ்க்கையில் பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதனால் நம்ம பேரண்ட்ஸை நம்ம வேல்யூ பண்ணணும். என்னோட வாழ்க்கையில் அம்மாவோட பாசம் அப்பாவோட பாசம்னால என்னன்னே தெரியாமல் நான் வளர்ந்தேன். அதனால தான் நான் ஒரு தாயாக ஆன பிறகு என் குழந்தைங்கள நான் பார்த்துக்கும்போது தான் அம்மாவோட பாசம்னா இப்படி தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா தான் நான் ஒரு அம்மாவை ஆன பிறகு தான் நான் உணர்ந்தேன். ஸோ இதெல்லாம் எனக்கு கிடைக்கவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஏக்கப்படுவேன். ஸோ நம்மளை மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலனாலும் எவ்வளோ என்னோடய லாஸ்ட் பிரெத் வரைக்கும் கொடுத்து நான் அவங்களுக்கு ஒன்றாட பெஸ்ட்டை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பேன். என்னால் முடியலனாலும் எப்படியாவது அவங்களுக்காக பண்ணணும், அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பட்ட கஷ்டம் எதுவுமே அவங்களுக்கு படக்கூடாது, அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காகவே நான் ரொம்ப இருப்பேன், ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பேன். ஸோ அதனால் உங்கள் பேரண்ட்ஸ் உங்கள் மேலே ரொம்ப அன்பாக்கறையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட உழைப்பு தியாகம் அவங்களோட அன்பை புரிஞ்சுக்கோங்க, அதை வேல்யூ பண்ணணும். அதை வந்துட்டு ஒரு அலட்சியமாக நினைக்காதீங்க. ஏன்னா அது இந்த உலகத்தில் நிறைய பேர் கிடைக்கல. என்ன மாதிரி நிறைய பேர் நல்ல அம்மா அப்பா இல்லாமல் இல்லை
ஸோ அப்பா அம்மாவை இழந்தவங்க, அப்பா அம்மா சப்போர்ட் இல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த அன்பு, அம்மா அப்பாவோட அன்பு பாசம் என்னென்னு அவங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வேல்யூ யுவர் பேரண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த வீடியோ மூலமாக என்ன சொல்லிக்கிறேன்னா அதுதான் நம்மளோட பேரண்ட்ஸை நம்ம வேல்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். என்னோட பேரண்ட்ஸை பற்றி நான் தப்பாக போர்ட்ரே பண்ணணுமோ, இல்லை எனக்கு ஒரு அநியாயம் நடந்துருச்சு அதை நீங்கள் தட்டி கேட்கணும், அந்த மாதிரியான எந்த இன்டென்ஷனையும் நான் சொல்லலை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் பேரண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது மூலமாக ஒரு 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 அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல, நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூபிளான பேரண்ட்ஸ் கிடச்சிருக்காங்கன்னு சொல்லி. ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் கன்வே பண்ண விரும்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.